மேட்டுப்பாளையம் அருகே உடைப்பு ஏற்பட்ட திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாயை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு பண்ணல. வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து திருப்பூர் மாநகர் மற்றும் ஊரக பகுதிகளுக்கு குடிதண்ணீர் குழாய்கள் வழியாக சாலையோரங்களில் பதிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் நடூர் என்ற இடத்தில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீரானது 50 அடிக்கு மேல் உயரமாக வெளியேறியது. இதனால் சாலையில் தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் அந்த இடம் முழுவதுமாக தண்ணீர் அருவி போல கொட்டியதால் போக்குவரத்து செல்லாமல் அரை மணி நேரத்துக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த குழாய் உடைப்புக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே அந்த பகுதியில் தண்ணீர் கசிவு இருந்து வந்ததாகவும் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த உடைப்பு விரிசல் அதிகமாகி குழாய் முழுவதும் உடைந்து தண்ணீர் வெளியேறியுள்ளது. இதனையடுத்து அந்த குழாய் வழியாக தண்ணீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு தற்போது குழாயை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் சாலையில் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்து அந்த இடமே பள்ளம் போல காட்சியளிக்கிறது. முதல் கட்டமாக குடிநீர் குழாயை 2வது நாளாக சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முழுமை பெற்ற பின்னரே திருப்பூருக்கு குடித்தண்ணீர் செல்லும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.